வேலைக்கு சம ஊதியம் கேட்டு ஒரு வாரமாக ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சில வேண்டுகோள்களை விடுத்துள்ளார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன். அன்பில் மகேஷ் விடுத்திருக்கக்கூடிய வேண்டுகோளின் முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தொடக்க கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்று 9வது நாளாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் இறுதி வரை சேர்ந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் அதிகமாகவும் அதன் பிறகு சேர்ந்த ஆசிரியர்களுக்கு சம்பளம் குறைவாக இருக்கிறது என்று கூறியும் அவர்களுடைய போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் இடைநிலை ஆசிரியர்களுடைய கோரிக்கை தொடர்பாக ஆய்வு செய்து உரிய அறிக்கை அளிப்பதற்காக 3 நபர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த குழு 3 சுற்று பேச்சுவார்த்தை ஏற்கனவே நடத்தியிருக்கிறது என்றும் மீண்டும் ஒரு முறை அந்த குழு பேச்சுவார்த்தை நடத்தி அரசிடம் அறிக்கை சமர்ப்பிக்கும் என்றும் அதன் அடிப்படையில் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்றும் தேர்வு நேரத்தில் மாணவர்களை பாதிக்கும் வகையில் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது, போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.